இல்லையா? ரைட். ஓகே, 12வது கொஸ்டினை பாருங்க. உருவில் காட்டியவாறு ஒரு யூ குழாயில் ஆவியாகாத திரவம் ஒன்றும் மறுபக்கத்தில் நீரும் உள்ளது. திரவம் உள்ள குழாயின் முனையில் ஒரு ஒளிமுதலை பிடிக்கும் போது அடிப்படை பரிவில் பரிவுறுகிறது. மற்ற முனையில் அதே ஒளிமுதலை பிடிக்கும் போது முதலாம் மீட்டொனியில் பரிவுறுகிறது. நீரின் அடர்த்தி தந்திருக்கிறார் எனின் திரவத்தின் அடர்த்தி யாது? முனைவு திருத்தத்தை புறக்கணிக்க இருபக்க குழாய்களிலும் வழியில் ஒளியின் வேகம் என்ன? 320 ms-1 அப்படி என்று சொல்ல. ரைட் பாருங்க, இது நார்மலா ஒரு யூ குழாய் கேள்வி. ஸோ அதோட இந்த பரிவு குழாய் கன்செப்டையும் இந்த பரிவு குழாய் கன்செப்டையும் நினைச்சிருக்கிறார். ரைட் பாப்போம். பாருங்க, ஒரு யூ குழாய் இருக்குது. ரைட், கவனிங்க, ஒரு யூ குழாய் இருக்குது. ஸோ இது ஒரு யூ குழாய். இது ஒரு யூ வடிவ குழாய். இது ஒரு யூ வடிவ குழாய். இந்த யூ வடிவ குழாய்க்குள்ள நீர் இருக்குது. நீர் இருக்குது. இந்த யூ வடிவ குழாய்க்குள்ள நீர் இருக்குது. ஒரு குறித்த மட்டம் வரைக்கும் நீர் இருக்குது. இல்ல காடப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு குறித்த மட்டம் வரைக்கும் நீர் இருக்குது. இந்த மட்டம் வரைக்கும் நீர் இருக்கு. ஸோ இதுக்கு மேல வேறு ஒரு திரவம் இருக்குது இல்லையா? இதுக்கு மேல வேறு ஒரு திரவம் இருக்குது. ரைட், இந்த திரவத்தில் அடுத்துதான் கேட்கிறார். அப்ப இங்க எங்களுக்கு சொல்றார் பாருங்க, இந்த இடத்துல பிள்ளை, இந்த இடத்துல எங்களுக்கு சொல்றார் ரெண்டு பக்கமும் இந்த புயங்கள் ஒரே மட்டத்தில் இருக்கிற மாதிரி காட்டுகிறார். இப்ப எங்களுக்கு சொல்றார் இந்த கேப் வந்து 1 சென்டிமீட்டர், இந்த கேப் வந்து 10 சென்டிமீட்டர். இந்த திரவத்துல அடர்த்தி தான் எங்கள்கிட்ட கேட்கிறார். இது நீர், அதுல அடர்த்தி என்ன? 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்று தரார். சரிதானே? 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்று தரார். ரைட், இப்ப பாருங்க, இப்ப இவர் சொல்றார் உருவில் காட்டியவாறு யூக்குழாயில் ஆவியாகாத திரவம் ஒன்றும் மறுபக்கத்தில் நீரும் உள்ளது. திரவமுள்ள குழாயின் முனையில் ஒரு ஒளிமுதலை பிடிக்கும் போது அடிப்படையில் பரிவுறுதான். சோ அப்ப அடிப்படையில் பரிவுற்றால் அலை வடிவம் எப்படி வரும்? அலை வடிவம் எப்படி வரும்? நார்மலா சோ அலை வடிவம் எப்படி வரும் இல்லையா? அடிப்படையில் பரிவுரைக்குள்ள அலை வடிவம் எங்களுக்கு நார்மலா எப்படி வந்து கொள்ளும்? அலை வடிவம் எப்படி வந்து கொள்ளும்? அடிப்படையில பரிவுரைக்குள்ள. சோ அப்ப இந்த குழாய்க்குள்ள அடிப்படையில பரிவுரைக்குள்ள எப்படி வந்து கொள்ளும்? இப்ப தொடர்ந்து செல்றார், மற்றைய முனையில் அதே ஒளிமுதலை பிடிக்கும் போது முதலாம் மீட்டொனியில் என்ன செய்தார்? பரிவுறுது. அப்ப முதலாம் மீட்டொனியில பரிவுறுது என்றால் எப்படி வரும்? முதலாம் மீட்டொனியில பரிவு நடக்குது என்றால் நோமலா இப்படி வரும் இல்லையா? ரைட், முதலாம் மீட்டொனியில பரிவு நடக்குது என்றால் இப்படி வரும் அலை வடிவம். ஸோ எங்களுக்கு தெரியும் நோமலா நாங்க கேச்சிருப்போம், இது குழாய். ஸோ இதுக்குள்ள என்ன முதலாம் மீட்டொனியில பரிவு நடக்குது என்றால் நாங்க இப்படி வரைந்து காட்டுவோம் அலை வடிவத்தை. ஸோ இப்படி காட்டுவோம் முதலாம் மீட்டொனி. அடிப்படையில பரிவு நடக்குது என்று சொல்றார். ஸோ அப்ப அலை வடிவத்தை நாங்க என்ன செய்வோம்? இப்படி வரைந்து காட்டுவோம் அலை வடிவத்தை இப்படி வரைந்து காட்டுவோம் இல்லையா? ரைட், இப்ப எங்களுக்கு சொல்றீங்க ஒரு குறித்த ஒளி முதலினால் ரெண்டு பக்கமும் பரிவு பெறப்படுகிறது. ஆகவே மீட்டர் என்ன செய்ய போறது இல்லை, மாற போறது இல்லை, லெம்டா மாற போறது இல்லை. ஆகவே இங்க நாங்க பாருங்க, இந்த லெம்டா பை 4 தானே 1 சென்டிமீட்டர், இது லெம்டா பை 4 தானே 1 சென்டிமீட்டர் இல்லையா? அப்ப இங்க லெம்டா பை 4 1 சென்டிமீட்டர் தான். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துலயும் அந்த லெம்டா பை 4 என்ன 1 சென்டிமீட்டர். இங்க லெம்டா பை 2, ஆகவே என்னது வரும் 2 சென்டிமீட்டர். ஆகவே எங்களுக்கு அவர் சொன்ன அந்த தரவை வச்சு கொண்டு செல்லும் இங்கால பக்க குழாய்க்குள்ள உருவாகிற அலை வடிவம் கால்வாசி அலை வடிவம் தானே, லெம்டா பை 4. ஏன்னா அலை நீளமுடைய அலை வடிவம் தான் லெம்டா பை 4 தான். லெம்டா பை 4 குழாய்டு நீளம் லெம்டா பை 4க்கு சமனா இருக்கும். அது 1 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கு. சோ அடுத்த சைட்ல பாருங்க, அடுத்த சைட்ல 3 லெம்டா பை 4. அப்ப அந்த 3 லெம்டா பை 4 எவ்வளவு ஆயிருக்கும்? லெம்டா பை 4 1 சென்டிமீட்டர்னா 3 லெம்டா பை 4 3 சென்டிமீட்டர் ஆயிருக்கு. சும்மா வச்சு பாருங்க, இந்த கால்வாசி அலை வடிவம் மாதிரி இங்க இருக்குது, ஆகவே உண்டு. இங்க அரைவாசி அலை வடிவம், கால்வாசி ஒன்று வேண்டாம், அரைவாசி 2. ஆகவே அங்கால பக்க குழாயில திரவம் இருக்காத என்ன வழி இருக்கிற அந்த குழாயிட நீளம் 3 சென்டிமீட்டரா இருக்கு. அப்ப அவர் சொன்ன அந்த பரிவு சந்தர்ப்பங்களை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யறோம், அந்த நீளத்தை கண்டுபிடிக்கிறோம். இப்ப பாருங்க,
இது குழாய்க்குள்ள இருக்க திரவம். எங்கள் நாங்க நார்மலா படிச்சிருக்கோம். ஒரு குறித்த திரவத்தில் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் எப்படி வரும்? சமனாக வரும். ஆகவே இந்த புள்ளியில பாருங்க, இந்த புள்ளியில நார்மலா இந்த புள்ளியில அமுக்கம் இந்த புள்ளியின் அமுக்கத்துக்கு எப்படி வரும்? சமனா வரும். இது ஏ என்ற புள்ளி என்ன எடுப்போம், இது பி என்ற புள்ளி என்றா ஏ என்ற புள்ளியின் அமுக்கம் பி என்ற புள்ளியின் அமுக்கத்துக்கு எப்படி வரும்? சமனா வரும். புள்ளி ஏயில் அமுக்கம் புள்ளி பியில் திரவ அமுக்கத்துக்கு சமனா வரும். ஒரே திரவம் தானே, ஒரே திரவம் சமனா வரும். இப்ப நாங்க செல்லையிலும் செல்லுங்க, இந்த புள்ளியில அமுக்கம் என்றது எப்படி வரும்? இந்த புள்ளியில அமுக்கம் என்னது எப்படி வரும்? சோ அந்த திரவ மேற்பரப்புல வழியால கொடுக்கப்படுகிற அமுக்கம் பிளஸ் திரவ உயரத்தால ஏற்படுத்தப்படுகிற அமுக்கம். வழியால கொடுக்கப்படுகிற அமுக்கம் அப்ப நாங்கள் இது பை என்று எடுத்தால் பிளஸ் அந்த திரவத்தால கொடுக்கப்படுகிற அமுக்கம் என்ன? ஹெச்ரோஜி இல்லையா? அப்ப நாங்க சொல்லுவோம் 10 சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர்லயே போடுவோம். சோ இங்க அளவகம் சென்டிமீட்டர்ல தானே வரும், எல்லாம் கட் பண்ணப்பட்டு வரும். 10 சென்டிமீட்டர் இன்டு திரவத்திர அடர்த்தி இன்டு புயிர்ப்பு ஆறுமுடுகள். ஸோ அதுவும் 10. ஸோ இங்கால பக்கம் பாருங்க, இந்த இடமும் வளிமண்டலத்துக்கு திறந்து விடப்பட்ட மீட்பரப்பு. ஆகவே வளிமண்டல அமுக்கம் இருக்கும், பை இருக்கு. ஸோ அப்ப பை பிளஸ் ஸோ இங்க திரவ உயரம் என்ன? திரவ உயரம் என்ன சொல்லுங்க. இப்ப இது மொத்தம் 11. 11ல 3 போனா ஸோ அப்ப இவ்வளவு மீன் வரும். 11ல 3 போனால் 8 சென்டிமீட்டர் வரும். 11ல 3 போனால் 8 சென்டிமீட்டர் வரும். ஸோ ஆகவே நான் சொல்லுவோம் 8 சென்டிமீட்டர் இன்டு திரவத்திர அடர்த்தி 1000 இன்டு இது 10. நாங்கள் அழகு மாற்றம் செய்யலாம், ஆனால் 2 பக்கம் வெட்டுப்படும். இங்க பையும் இல்லாம போயிடும், களிப்பட்டு இல்லாம போயிடும். ஆகவே இங்க நாங்க சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணினாலும் வெட்டுப்பட்டு இல்லாம போகும். ஆகவே மாத்தல, சிக்கல் இல்லை. இப்ப இங்க இதுல பாருங்க, இங்க 2 சைபர், இதுல 2 சைபர் போனா டிசி ஈக்குவல் எங்களுக்கு வரும் என்ன? 800 கிலோகிராம் மீட்டர் -3 என்று வரும். நார்மலா இது எம்சிக்யூ கேள்வி என்று நாங்கள் எம்சிக்யூ கேள்வி, ஆகவே அவ்வளவு தூரம் சுருக்க இல்லை, நார்மலா பார்த்துக்கொள்ள வேணும். ஸோ அப்ப இதுக்குரிய ஆன்சர் 800 கிலோகிராம் மீட்டர் -3 அப்படின்னு வரும். நாங்க டீப்பா சுருக்க இல்லை, நார்மலா பார்த்துக்கொள்றோம். எங்களுக்கு தெரியும் இது கணித ரீதியா நார்மலா அந்த பையும் கழிப்படும். ஆகவே இங்க நாங்க அழகு மாற்றம் செய்தாலும் அங்காலையும் அழகு மாற்றம் செய்யணும், எல்லாம் கட் பண்ணப்பட்டு போயிடும். நாங்க டிரெக்டா ஆன்சருக்கு வந்திருக்கோம். ரைட், ஒருக்கா பார்த்துக்கொள்ள வேணும். ரைட், பாருங்க 12 கொஸ்டின் நம்பர் 12. ஸோ அதுக்குரிய ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் 13வது கேள்வியே பாருங்க. ரைட், 13வது கேள்வி பாருங்க. ஓகே, ரைட், 13வது கேள்வியை பாருங்க. ஏபிசிடி எனும் 4 கோள்களின் ஆரம்ப நீளம், வெப்பநிலை அதிகரிப்பு ஆகியன காட்டப்பட்டிருக்குது. ஸோ ஒரு டேபிள் ஒன்று காட்டியிருக்கார். ரைட், அதுல கீழே எனின் கோள்களின் அதுல டைப்பிங் பிழை ஒன்று இருக்குது. ஏக பரிமாண விரிகை திறன் பற்றிய கூற்றுக்களில் சரியானது அப்படின்னு சொல்றாரு. ஏக பரிமாண விரிகை திறன் அல்பா இல்லையா? ஏக பரிமாண விரிகை திறன் அல்பாவை கேட்கிறார். ரவையில பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு தெரியும் நார்மலா ஒரு கோல் எல் நீளமுடைய கோலை நாங்க ஹீட் பண்ணிக்குள்ள நாங்க தியரியல்ல படிச்சிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. ஒரு எல் நீளமுடைய ஒரு கோல் ஏன்னா இந்த கோலை நாங்க ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணிக்குள்ள டீட்டா வெப்பநிலையால ஹீட் பண்ணிக்குள்ள இந்த கோல்ல ஒரு சின்ன நீள அதிகரிப்பு ஒன்று ஏற்படும் இல்லையா? ஸோ ஒரு சிறிய நீள அதிகரிப்பு டெல்டா எல்னு படிச்சிருக்கோம். ஸோ ஆகவே இந்த டெல்டா எல்னு எப்படி படிச்சிருக்கோம்? எல் அல்பா டீட்டா அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்படி ஒரு ஈக்குவேஷன் நாங்க காய்ச்சிருக்கோம். இங்க அல்பான்னு சொல்றதுதான் ஏகபரிமாண விரிகை திறனாக இருக்கு இல்லையா? அப்ப நாங்க பொதுவா ஒரு உலோகக்கோள ஒரு டீட்டா பாகை செல்சியஸினோடு வெப்பமீட்டிக்குள்ள அவர்ல ஒரு சிறிய நீள அதிகரிப்பு கொண்டு வரும். அந்த நீள அதிகரிப்பு டெல்டா எல் என்றது எல் அல்பா டீட்டா என்றதால எங்களுக்கு தரப்படும் இல்லையா? ஸோ எல் அல்பா டீட்டா என்றதால எங்களுக்கு தரப்படும். ரைட், சரிதானே? ரைட், அல்பா டீட்டா என்றதால எங்களுக்கு தரப்படும். ரைட், இப்ப பாருங்க. ஸோ இதுல எங்களுக்கு கேட்கிறார் இந்த என்ன ஏக பரிமாண விரிகை அல்பா சார்ந்து கேட்கிறார். ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், அட்டவணை ஒன்று தந்திருக்கார். ரைட், கோழி ஸோ கோல் பி, கோல் சி, கோல் டி அதில் ஆரம்ப நீளம் தரப்பட்டிருக்குது. வெப்பநிலை அதிகரிப்பு நீள அதிகரிப்பும் காட்டப்பட்டிருக்குது. ஏன்னா டெல்டா எல்லும் காட்டப்பட்டிருக்குது. ரைட், எனின் கோள்களின் ஏக பரிமாண விரிகை திறன் பற்றிய பின்வரும் கூற்று. முதலாவது சொல்றார் கோல் ஏக்கமா பியின் விரிகை திறன் சமன். இரண்டாவது பி கூற்று சொல்றார் கோல் ஏயின் விரிகை திறன் சியின் விரிகை திறனின் 2 மடங்கு.
சி கூற்று செல்றார் கோள் டியின் விரிகை திறன் கோள் பியின் விரிகை திறனின் 8 மடங்கு அப்படின்னு சொல்றார். 8 மடங்குன்னு சொல்றார். ரைட். இல்ல பாப்போம் இல்லையா கவனிங்கோ இல்ல நாங்க கதைப்போம். ஸோ எங்களுக்கு தெரியும் நார்மலா இந்த சார்ட்டை வச்சுக்கொண்டு நாங்க பார்ப்போம். கோள் ஏ இல்லையா கோள் ஏ. ஸோ இந்த கோள் ஏயினுடைய நீளம் தந்திருக்கார் என்ன 2 சென்டிமீட்டர். ஸோ இந்த கோள் ஏ வந்து 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்புக்கு உட்படுத்தப்படைக்குள்ள இவர்கள கோள் ஏற்பட்ட நீள அதிகரிப்பு என்ன 2 தர 10⁻4 என்றால் அல்பாவை நாங்க என்ன செய்யும் கண்டுபிடிக்கிறோம். அல்பாவை கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிற இந்த ஈக்குவேஷன்ல போட்ட காணையிலும் தானே ஆரம்ப நீளம் தெரியும். ஸோ அப்ப இதை வச்சுக்கொண்டு இது தெரியும் அல்பாவை கண்டுபிடிக்கும். அல்பா சமயம் எப்படி வரும் டெல்டா எல்லின்க்கு எல் தீட்டாண்டு வரும். இப்போ நாங்க இங்க எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஸோ அப்ப இல்ல பாருங்க டெல்டா எல் தரப்பட்டிருக்கு 2 தர 10⁻4 கீழே என்ன ஆரம்ப நீளம் இன்டு வெப்பநிலை அதிகரிப்பு 2 தர 20 என்று வரும். இதை சுருக்கியக்குள்ள எங்களுக்கு எப்படி வரும் இதை சுருக்கியக்குள்ள சொல்லுங்க அப்படியே இதை நாங்கள் அப்படியே விடுவோம். என்னோட அடுத்தடுத்த கோளுக்கும் நாங்கள் ஒப்பிடைக்குள்ள ஸோ இப்படியே வரும். நாங்கள் அப்படியே பின்னமாவே விடுவோம். 1/20 தர 10⁻4 ஸோ இப்படி வரும். இதுதான் அல்பாவாக இருக்கு. பி என்ற கோளுக்கு ஒப்பிடுவோம். ஒவ்வொரு கூற்றும் என்ன ஒப்பிடுறதானே கேட்கிறார். ஏபிக்கு சமன் சொல்றார். ஏயை விட சி 2 மடங்குன்னு சொல்றார். ரைட் ஓகே நாங்கள் பார்ப்போம். ஏன்னா அவை ஒவ்வொரு கோள்றதையும் கால்குலேட் பண்ணுவோம். ரைட் இப்போ கோல் பீடத்தை பாருங்க. கோல் பீட எங்களுக்கு சொல்லிக்கார் 4 சென்டிமீட்டர். ஸோ இது 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்பும் இது 4 தர 10⁻4 என்று சொல்றார். ஆகவே இங்க அல்பா இப்படி வரும். இங்க அல்பா 4 தர 10⁻4 ஸோ கீழே எப்படி வரும் இது ரெண்டையும் பெருக்கணும். ஸோ 4 தர 20 என்று வரும். ஸோ இங்க சுருக்கு படையக்குள்ள பாருங்க 1/20 தர 10⁻4 அப்ப ஏயினுடைய அல்பாவும் பியினுடைய அல்பாவும் எப்படி வரும் சமன். கோள் ஏயின் ஏகபரிமாண விரிகை திறனும் பியின் ஏகபரிமாண விரிகை திறனும் சமன் என்றால் கூற்று ஏ எங்களுக்கு என்ன செய்யும் சரியாக இருக்கிறது. கூற்று ஏ சரி. கூற்று பிக்கு போறதுக்கு நாங்க என்ன செய்வோம் கோள் சீட ஏகபரிமாண விரிகை திறனை பார்ப்போம். பாருங்க சீட எங்களுக்கு சொல்றார். இது 4 சிக்கல் இல்லை. ஸோ இதை பாருங்க 20 பாகை செல்சியஸ். ஸோ இது சொல்றார் 8 தர 10⁻4 ஆகவே இங்க அல்பாவை கண்டுபிடிப்போம். அல்பான்றது என்ன நீள அதிகரிப்பிங்கு ஆரம்ப நீளம் தர வெப்பநிலை ஏற்றம். ஸோ நீள அதிகரிப்பிங்கு எங்களுக்கு வருது 8 தர 10⁻4 ஸோ கீழே என்னன்னு வரும் ஸோ 4 தர 20 வரும். 4 தர 20 இப்போ இதையும் சுருக்கியக்குள்ள இங்க 2 வரும் இல்லையா. இப்போ நாங்க அந்த பகுதியில 20 சார்பாக எழுதினோம்டா 2/20 தர 10⁻4 என்று வரும். ஸோ அப்போ இங்க எங்களுக்கு தெரியும் அலைகள் நாங்க நார்மலா போட தேவையில்லை. இது எம்சிக்யூ கொஸ்டின். இது சும்மா ஒப்பிட்டு பார்க்கணும் அவர கேள்வியை பொறுத்து. ஸோ அப்போ இதுல பாருங்க எங்களுக்கு தெரியும் கோள் நார்மலா இதை பார்க்கக்குள்ள தெரியும் சீட விரிகை திறன் ஏயின் விரிகை திறனை போல 2 மடங்காக இருக்கு. மணல் என்ன சொல்றார் கோள் ஏயின் விரிகை திறன் சீன் விரிகை திறனின் 2 மடங்குன்னு சொல்றார். அப்படியா இல்லை இல்லையா மாறி அவர கூச்சு மாறி வரும். இவர் சொல்றார் ஏட விரிகை திறன் சீன் விரிகை திறனின் 2 மடங்கு அல்ல சீட விரிகை திறன் தான் கோளேயின் விரிகை திறனின் 2 மடங்குன்னு வரணும். மாறி வந்திருக்குது இல்லையா. ஸோ ஆகவே பி கூற்று என்ன செய்யுது பி கூற்று பிழை. ரைட். ஸோ அடுத்தது பாருங்க கூற்று பாருங்க கூற்று சியை பார்ப்போம். ஸோ அதுக்கு கோள் டி என்ற கோளை பார்ப்போம் இல்லையா. டி என்ற கோள் பாருங்க கோள் டி இது ஆரம்ப நீளம் 1 சென்டிமீட்டர் வெப்பநிலை ஏற்றம் 10 பாகை செல்சியஸ் நீள அதிகரிப்பு 2 தர 10⁻4 ஸோ அப்ப எப்படி வரும் அல்பா வரும். எப்படி நீள அதிகரிப்பு 2 தர 10⁻4 ஸோ கீழே என்ன 1 தர 10. ஸோ அப்ப இங்க எங்களுக்கு தெரியும் பகுதியில் 20 சார்பாக கொடுத்தா மேலுக்கும் கீழுக்கு 2ஆல பெருக்கினோம்னா 4/20 தர 10⁻1 என்று வரும். சாரி -4 என்று வரும். ஸோ அப்ப நாங்க பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் கோள் டியின் விரிகை திறன் பியின் விரிகை திறனின் 8 மடங்கு அல்ல கோள் டியினுடைய விரிகை திறன் பியின் விரிகை திறனின் 4 மடங்கு 8 மடங்குன்னா பிள்ளை. இது 1/20 இது 4/20 இல்லையா. அப்ப 4 மடங்குன்னு வந்திருக்கணும் 8 மடங்கு. ஆகவே சி கூற்றும் என்ன செய்து பிழைக்குது. ஸோ ஆகவே இதுக்கு பொருத்தமான ஆன்சர் என்னவாயிருக்கு பொருத்தமான ஆன்சர் சொல்லுங்க பொருத்தமான ஆன்சர் பிளேன். ஸோ இதுக்கு பொருத்தமான ஆன்சர்
முதலாவது இல்லையா? ஏ மட்டும். இப்ப ஏ மட்டும் சரி, முதலாவது ஆன்சர். ஏ மட்டும் சரி, முதலாவது. ரைட், பார்த்துக்கொள்ள வேண்டும்.